கௌதம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, நம்ம கையில வந்து எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டல விட்டு வேலைய விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி, இப்படி ஒரு கேவலமான விஷயத்த எல்லாமே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ஒழுங்கா பார்த்தீங்கன்னா, பழைய ஹாஸ்பிட்டல்ல நம்ம கையல் வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அங்கேயுமே இந்த கௌதம் சும்மாவே இருக்காம கையில போட்டு டார்ச்சர் பண்றது, நெறைய விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலி ஒரு வழியா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல விட்டு வேலையவே நிப்பாட்டுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்து விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாவே வந்து வேலைக்கு போகாம கஷ்டப்பட்டுட்டு தான் வீட்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சு, இப்போ ரொம்ப நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கௌதம் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறார். ஸோ தேவையில்லாம வந்து கயலோட வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னதான் வந்து இந்த புதுசா ஒரு கேரக்டர் சக்தி வந்திருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து ஆரம்பத்தில இந்த கௌதம் பத்தின எல்லா விஷயங்களுமே வந்து அவன் வாயாலேயே சொல்ல வைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு, ஒரு கேமரா மாரி வந்து கொண்டு போயிருந்தாலுமே கடைசியில அவங்களுமே மாட்டியிருப்பாங்க. ஸோ அதுவுமே வந்து ஃபெயிலியர் ஆகியிருக்கும் அவங்களுக்கு. அண்ட் அவங்க கிட்டயுமே ரொம்ப ரொம்ப மோசமா வந்து கௌதம் பிஹேவ் பண்ணியிருப்பான். ஸோ அதனாலேயே நம்ம கயல் வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் அவன போட்டு செருப்பாலேயே வந்து அடிச்சிருப்பாங்க. அதனால அந்த கௌதம் வந்து இவங்க 2 பேத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு ரொம்பவே வந்து கோவத்தில உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தான், ஆம் சக்தியோட அண்ணியோட குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்ல அப்படின்னு வந்து அதே கௌதம் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலையும் வந்து சேர்த்துருப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, இந்த கௌதம் வந்து அப்போ எதுவுமே வந்து பண்ணாம அந்த குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி குடுத்ததுனால, ஸோ நம்ம சக்தி வீட்ல எல்லாரும் இருக்கிற எல்லாருமே இந்த கௌதம் டாக்டர வந்து ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, சக்தியோட அம்மா கிட்ட வந்து கௌதம் வந்து கயல் பத்தின பல விஷயங்கள், அதாவது இவ வந்து இந்த மாரி தப்பானவ, இவ கூட உங்க பொண்ண பழக விட்டீங்க அப்படின்னா உங்க பொண்ணோட பேரும் கடைசியில இந்த மாரி தான் வந்து நிக்கும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொன்னாரு. ஆனா என்னமோ தெரியல, சக்தியோட அம்மா வந்து ஒரு வழியா புரிஞ்சுக்கிட்டாங்க. கையல் மேல எந்த தப்பும் கிடையாது. ஸோ அந்த கௌதம் டாக்டர் சொல்ற எல்லாமே வந்து பொய். அவங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான வன்ம புத்தி இருக்கு அப்படிங்கிறத நல்லாவே அவங்க புரிஞ்சுக்கிட்டதுனால, சக்திய வந்து கையல் கூடவே இருந்து இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து கையல வந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துரு. இப்போ நடக்கிற இந்த பிரச்சனைக்கும் கையலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஃபேக்கா தான் இவங்க போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி தைரியம் சொல்லிட்டு போயிருவாங்க. அதனால நம்ம கையிலுமே வந்து இந்த மாதிரி இவங்க அம்மா நம்மள புரிஞ்சுக்கிட்டாங்க, சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நெனச்சு ரொம்பவே வந்து ஹேப்பியாவே வந்து ஃபீல் பண்ணாங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம இதுக்கு மேல வீட்லயே உட்காந்துருந்தா சரிப்பட்டு வராது. நம்ம வெளியில போனா மட்டும் தான் இதுலேருந்து நம்மளால டைவர்ட் ஆக முடியும். மத்த விஷயங்களையும் நம்மளால சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியும். அப்படிங்கிற மாரி வந்து பிளான் பண்ணி அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மொத ஹாஸ்பிட்டலுக்கே போயிருப்பாங்க. அப்படி கையல் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது தெரிஞ்சுக்கிட்ட இந்த கௌதம், அதுக்கப்புறம் சிவசங்கரி, தீபிகா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, "இவ எப்படி இங்க வந்தா? இவ வந்து இந்த மாதிரிலாம் வரவே கூடாதே! இந்த மாரி ஹாஸ்பிட்டல்ல வந்து எலில வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் ஒரு வேளை இவளுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நெனச்சாலும் சரி, எலில விட்டு இந்த கையில பிரிக்கவே முடியாது." அப்படின்னு வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ, அதனால இந்த கௌதம் பார்த்தீங்கன்னா, "இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இவள இந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டு வேலைய விட்டு தூக்குறது என்னோட பொறுப்பு." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஆளுக்குமே வந்து ஃபோன் பண்ணிட்டு, இல்லாத பொல்லாத விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டு, உங்க ஹாஸ்பிட்டலோட பேரு போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரிகர் பண்ணி, கடைசியில அந்த எம்டியே வந்து நம்ம கையல் கிட்ட இந்த ஹாஸ்பிட்டல விட்டு உடனே நீ போயிரு. அப்படி இல்ல அப்படின்னா உன்ன செக்யூரிட்டிய கூப்பிட்டு வெளிய தள்ளிருவேன் அப்படி இப்படிலாம் பேசுவாரு. நம்ம கையல் எவ்வளவோ தூரம் அந்த ஆள்கிட்ட பேசி பார்ப்பாரு. சோஷியல் மீடியால வர்ற எல்லாமே வந்து உண்மை கிடையாது. இது எல்லாமே பொய் தான் அப்படின்னு எவ்வளவோ தூரம் எக்ஸ்ப்ளைன் பண்ணாலுமே அந்த ஆள் வந்து கேட்குற மாரியே கிடையாது. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இது என்னோட ஹாஸ்பிட்டல். இங்க யார் வேலை பார்க்கணும், வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கையில வெளிய தொரத்தி விட்டுருவாங்க. அப்போ கூட அவங்க வந்து எனக்கு 1 மாசம் டைம் குடுங்க. ஸோ நிச்சயமா என் மேல விழுந்திருக்கிற இந்த பழி எல்லாமே வந்து பொய் அப்படின்னு நான் உங்ககிட்ட நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னா கூட, அந்த ஆள் எதுவுமே வந்து கேட்கல. ஸோ வெளிய போயே ஆகணும் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, வேற வழியே இல்லாம வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு மனசொடைஞ்சு போய் நம்ம கையல் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு, சாரி சேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்புறாங்க. அப்போ வெளியில வந்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த ஹாசினின்னு ஒரு நர்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க தான் வந்து கையல் கிட்ட வந்து, "எதுக்காக நீங்க வேலைய விட்டு போணும்? நீங்க என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க? சோஷியல் மீடியால 1000 விஷயங்கள் பரவலாம். ஆனா அது எதுவுமே வந்து உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு டீன் தானே வந்து ஹாஸ்பிட்டல விட்டு வெளிய சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம போய் தானே ஆகணும். வேற வழி கிடையாது. என் விதி அவ்வளோதான் நான் நெனச்சுக்கிறேன். நீங்க போய் உங்க வேலைய பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையல் சொல்றாங்க. இருந்தாலுமே அந்த ஹாசினி வந்து ஒத்துக்க மாட்றாங்க. "இல்ல கையல் சிஸ்டர், நீங்க சொல்றது வந்து ரொம்ப தப்பு. உங்களால இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர நீங்க காப்பாத்தியிருக்கீங்க. நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்கள பத்தி வந்து யாரோ ஒருத்தவங்க தப்பு தப்பா வந்து சோஷியல் மீடியால நியூஸ் போடுறாங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டு உண்மை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது.
ஜஸ்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அவ்வளோதான். மற்றபடி அதுக்கான ப்ரூஃப் ஆதாரம் எதுவுமே வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி அது உண்மைன்னு நம்பிட்டு உங்களை வேலையை விட்டு அனுப்பலாம்? இவ்வளோ நல்லா வேலை பார்க்குற உங்களையே வேலை விட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா அது எப்படி எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? இதை எதிர்த்து நாங்கள் கண்டிப்பாக வந்து போராட்டம் பண்ண போகிறோம். மறுபடியும் உங்களை இந்த இடத்துல வேலைக்கு சேர்த்துக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் எல்லாருமே வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஸோ ஒரு டாக்டர் வராரு. என்ன இங்கே எதுக்காக இப்படி நீங்கள் கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க? உள்ளே 1008 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கள போய் பார்க்காம இங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி கயல் டாக்டரை வந்து வேலையை விட்டு நிப்பாட்டியிருக்காங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க? அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் மறுபடியும் வேலைக்கு சேர்ற வரைக்கும் நாங்கள் யாருமே வேலை பார்க்க மாட்டோம். நாங்கள் போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஹாசினி வந்து சொல்லும்போது, ஸோ அந்த விஷயத்தை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இது முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் அட்மிட் ஆகியிருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களெல்லாம் பார்த்து அவங்களெல்லாம் காப்பாற்றுறது தான் உங்கள் வேலை. அதை விட்டுட்டு போராட்டம் அது இதுன்னு சொல்கிறீங்க. ஹாஸ்பிட்டலோட பேரையே நீங்கள் மொத்தமாக கெடுக்க பார்க்குறீங்களா? அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த டாக்டர் கோவமாக கேட்குறாரு. நாங்கள் எதையுமே வந்து கெடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் ஒரு நல்ல ஒரு நர்ஸை வந்து இப்படி வேலையை விட்டு தேவையில்லாமல் தூக்குறது அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக தான் நாங்கள் நியாயம் கேட்டு தான் வந்து போராட போகிறோம். நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே ஹாசினி பார்த்தீங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த டாக்டர் வந்து வேகமாக விறுவிறுன்னு போயிட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம டீன் கிட்ட வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் உள்ள நர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க சார். அந்த கயல் நர்ஸை வந்து வேலைக்கு மறுபடியும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ தூரம் அவங்கக்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனாலுமே அவங்க கேட்க மாட்றாங்க. ஹாஸ்பிட்டலில் நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இன்னும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது மட்டும் கிடையாது, அடுத்தடுத்து நிறைய ஆப்ரேஷன் ஷெடியூல்ஸும் இருக்குது. இப்படி நர்ஸ் யாருமே வேலை பார்க்கல அப்படின்னா நிச்சயமாக வந்து பிரச்சனை ஆயிரும். இதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு பெரிய லாஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது, என்ன இது எதுக்காக இவங்க இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டீன் கேட்குறாரு. தெரியல சார், நான் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் நாங்கள் சொல்கிறதில்ல எதையுமே அவங்க காதில் வாங்குற நிலைமையில் இல்லை. இப்போ நீங்கள் வந்து இதை டீல் பண்ணாதான் சார் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கௌதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழியாக கையில் விட்டு வேலையை விட்டு துரத்தினோண்டா அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறமும் இந்த கயல் இந்த ஹாஸ்பிட்டலில் என்றைக்குமே வேலை பார்க்க முடியாது. இங்கே மட்டும் கிடையாது, நீ எங்கே போனாலும் சரி உன்னை நான் வந்து சும்மாவே விட மாட்டேன். எல்லார் முன்னாடியும் என்னையவே நீ செருப்பால் அடிக்கிறியா? அதுக்காக உனக்கு நான் எவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்க போகிறேன்னு மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப கோவமாகவே வந்து பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து சிவசங்கரிக்கிட்டேயுமே வந்து சொல்லிடுறாங்க. இந்த கயலோட சாப்டர் இதோட க்ளோஸ். இதுக்கப்புறமும் இவளால் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வேலை பார்க்க முடியாது. அதுக்கான எல்லா விஷயத்தையுமே நான் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போவே டீன் அவளுக்கு வந்து வார்னிங் கொடுத்து அவளை வெளியில் துரத்தி விட்டுட்டாரு. ஸோ அவளுமே வந்து கிளம்பி போயிட்டா. இதுக்கப்புறமும் அவளால் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இல்லை வேறு எங்கேயுமே அவளால் வேலை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, சிவசங்கரி, தீபிகா அவங்க 2 பேருமே இதை கேட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல டாக்டர் கௌதம், நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து செஞ்சிட்டீங்க. அந்த கயலை வந்து நீங்கள் எப்படியோ வேலையை விட்டு துரத்துட்டீங்க. அதுவே நல்லது. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா எழில நம்ம அங்கே தானே சேர்த்துருக்கோம். ஸோ அவள் வந்து எழில பார்த்துட்டா அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு நான் பயந்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை நீங்கள் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது? கயல் உங்களுக்கும் எதிரி அப்படின்னா எனக்கும் அவள் எதிரி. அவள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதுதான் எனக்கும் வேணும். அவளை எப்படியாவது அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். நீங்கள் சொன்னீங்க, நான் செஞ்சேன், அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எழிலுக்கு இன்னமும் சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி வந்து சிவசங்கரியும் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எழில வந்து இந்த மாதிரி அட்மிட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை. டாக்டர் சொல்கிறதுலுமே வந்து எனக்கு எந்த விதமான சாட்டிஸ்ஃபையும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா? மேபி ஃபாரினுக்கெல்லாம் அதை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எப்படி ஆண்டி வந்து ஃபாரினுக்கெல்லாம் நம்ம வந்து இப்போ கூட்டிகிட்டு போக முடியும்? அவர் ஓரளவுக்கு நார்மலாகி அவர் இருந்தால் மட்டும்தானே நம்மளால் பண்ண முடியும். இப்போ வரைக்கும் அவர் கோமாவில் தானே இருக்கார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தீபிகா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு வழி கிடையாது. நம்ம வந்து அவர் முழிக்கிற வரைக்குமே நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் பார்ப்போம். இல்லைன்னா அடுத்து நம்ம என்ன பிளான் பண்ணணுமோ அதை பண்ணுவோம். நீங்கள் எதை பற்றியும் நினச்சி கவலைப்படாதீங்க ஆண்டி, ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி தீபிகாவும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எழில் கண்ணு முழிக்க போகிறாரா, இல்லை கயலோட வேலை என்ன ஆக போகுது, கயலுக்காக இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து இன்னும் நிறைய விதமான ரொம்ப ட்விஸ்டான சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.